ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சட்டுன்னு ஒரு சமையலில் இந்த சட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா பெருசாக இருக்குமே, அந்த கிழங்கை தோலை சீவிட்டு நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் கழுவிட்டு இந்த மாதிரி சைஸில்ங்க கொஞ்சம் மொத்தமாக நறுக்கிக்கோங்க. ஒரு துண்டு புளிங்க, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி போட்டுக்கோங்க. இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூளை போட்டு ஒரு ரெண்டு விசில், ரொம்ப வேக விட்டுறாதீங்க, குழன்னு ஆகி போயிடும். ஒரு விசில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுங்க. அப்புறம் எடுத்து பார்த்துட்டு வேகலைன்னா இன்னொரு விசில், மொத்தமே 2 விசில் தான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சட்டிக்கிழங்கு வறுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுங்க. உங்களுக்கு கரம் மசாலா டேஸ்ட்டு பிடிக்கும்னாலும் சரி, இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு பிடிக்கும்னாலும் சரி, அதையும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு லிட்டில் பிட் தண்ணியை தெளித்து நல்லா நம்ம மீனுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம் இல்லையா, மீன் வறுக்கிறதுக்கு, அந்த மாதிரி இந்த மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு இந்த கிழங்குல நல்லா தடவி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அப்புறம் தோசைக்கல்லில் போட்டு பெரட்டி எடுக்க வேண்டியதாங்க. நான் இதை பிசைஞ்சிட்டு காட்டுறேங்க. மசாலாவை இந்த மாதிரி பெசரி வச்சுக்கிட்டு இந்த பாருங்க, இந்த கிழங்கை இந்த மாதிரி இதில் நல்லா டிப் பண்ணி ஒரு தட்டில் அப்படியே எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அப்புறமா பொரிக்க வேண்டியதாங்க. எண்ணெயில் இல்லை, தோசைக்கல். பாருங்கங்க, இந்த மாதிரி நல்லா மசாலாவை பெரட்டி ஒரு தட்டில் வச்சு ஒரு 1/2 hour நல்லா ஊற விடுங்கங்க. இந்த மாதிரி நல்லா ஊறின கிழங்க நீங்கள் நான்ஸ்டிக் பேன் வச்சுருந்தாலும் சரி, இல்லை தோசைக்கல்லில் இருந்தாலும் சரி, நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ பெரட்டி விட்டு நல்லா கிறிஸ்பாக பொரிச்சு எடுங்கங்க. அவ்வளோதாங்க. நல்லா சூப்பரான சட்டிக்கிழங்கு ரோஸ்ட்டுங்க, செம்மையாக வந்திருக்குங்க. நல்லா மசாலாலாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு ஆஹா அம்சம். நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அம்பட்டு ருசியாக இருக்கும். அடி தூளுங்க. அலி தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.